ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஒரு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை ஃப்ரீயாகவே பார்க்குறது, அதுவும் எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல். அண்ட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓவர் முடிஞ்சதுக்கப்புறமும் அண்ட் டைம் அவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும் தெரியுமா? அந்த ஆட்ஸ் இதில் சுத்தமாக வராது. இது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்மளோட யூடியூப் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ₹1 கூட நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிரேவ் ப்ரௌசர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பேரா ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டில் எது வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பேரா ப்ரௌசர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே அக்கௌண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆட் பிளாக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இன்னபிளில் இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னபிள் பண்ணிக்கோங்க. இன்னபிள் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு டேரெக்டாக சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே ஒரு வெப்சைட் வரும். ஓகேவா? JioHotstar.comனு வரும். அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட இருக்க ஜியோ நம்பர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஜியோ நம்பர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் இருந்தால் போதும். ஓடிபி வந்தால் போதும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டெஸ்க்டாப் லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? 2 ப்ரௌசர்லையுமே சேம் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை இன்னபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஸ்க்டாப் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹோம் பேஜ்லேயே காட்டும் என்னென்ன ஐபிஎல் மேட்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆட்டோ ரொட்டேஷன் ஆஃபில் இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கொடுத்துக்குங்க. ஓகேவா? ஆன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, ஏன்னா இது ஆன் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்க முடியும். நம்மளுடைய ஃபோனை சாட்சி வச்சு பார்க்க முடியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நேராக தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனை மோட கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை நீங்கள் திருப்பினாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்ஸே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்சஸ் ப்ளே ஆகும். அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் டைம் அவுட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் சுத்தமாக வராது. 2 ப்ரௌசருக்குமே சேம் மெத்தட் தான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 ப்ரௌசர்லையுமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பேரா ப்ரௌசர்னால உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பிரேவ் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகாத உங்களுக்கு பண்ண தெரியலாத பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒன்று தூரம் பாருங்கள். அப்படி உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.